திமுகல இருக்கிற மந்திரிங்களே ஊழல் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அடுத்த கட்சியில இந்த ஆளை தூக்கும் போதும் கூட ஏன் ட்ரெயின்டு ஊழல்வாதிகளா ஸ்டாலின் தூக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே திமுகல இருக்கிற மந்திரிங்க பேசுற பேச்சுல ஸ்டாலினுக்கு தூக்கம் கெட்டு போச்சு. இதுல அவங்க கூட ஓபிஎஸ் வேற நல்லா பேசுவாரு. இதுக்கு மேல ஸ்டாலின் நல்லா தூங்குவாரு. ஒவ்வொரு வாட்டி திமுக ஆட்சி கொடுக்கும் போது அவங்க ஆட்சி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை ஊழல் செய்வாங்க. காத்துல ஊழல், கப்பல்ல ஊழல், அலைவரிசையில ஊழல், ஆள் எடுக்கிறதுல ஊழல், கரியில ஊழல், கடல்ல ஊழல், சரக்கடிக்கிற இடத்துல ஊழல், சாமி கும்பிடுற இடத்துல ஊழல், திரும்புற பக்கம் எல்லாம் ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழல் நியூஸை பார்த்து மக்களே டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த திருட்டு திமுகவை இந்த தேர்தலோட ஒழிச்சு கட்டுவாங்க. இந்த திருவிழா சீசன் வந்தா சில பேர் ஊரூரா போய் கோவில் கோவிலா போய் கடை வைப்பாங்க. அந்த மாதிரி பிரேமலதா எலெக்ஷன் சீசன் வந்தா போதும் கட்சியை தூக்கிக்கிட்டு ஆபீஸா போய் பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க கழுதுகிட்ட போய் 500 ரூபாய் நோட்டு கொடுத்தா அது ஒன்னும் கடைக்கு போய் 2 பண்டில் பேப்பர் வாங்கிக்கிட்டு பொறுமையா சாப்பிடாது. அந்த 500 ரூபாவை அப்பவே மின்னிடும். அவ்வளவுதான் அதோட அறிவு. அதே மாதிரிதான் தேமுதிக. அவங்களுக்கு எதுக்கு எவ்வளவு மதிப்பு எவ்வளவு மரியாதைன்றது அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம கேப்டன் சார் சீக்கிரமா போயிட்டார். ஏன்னா நல்லவங்க சீக்கிரமா போயிடுவாங்க கொடுமைகளை பார்க்காம. இந்த தேர்தல் ஒரு யுத்தம். ஏதோ அம்மா சமாதியில ஆரம்பிச்சு அறிவாலயத்துல முடிஞ்ச ஓபிஎஸ் ஓட டிராமா யுத்தம் மாதிரி கிடையாது. மக்கள் விரோத ஸ்டாலினுக்கும் மக்களில் ஒருவரான எடப்பாடியாருக்கும் நடக்கிற யுத்தம். இன துரோகி திருமாவோடையும் இயக்க துரோகி ஓபிஎஸ் ஓடையும் கணவரோட கொள்கை வித்த குல துரோகி பிரேமலதாவோடையும் அறிவால ஸ்டாலின் வீட்டுல இளநீர் வெட்டவும் சுத்திய அறிவாலயத்துல ஆணி அடிக்கவும் அடமானம் வச்ச உழைப்பாளர்களின் துரோகி கம்யூனிஸ்டுக்கும் தமிழன் சாகும் போது தமிழ்நாட்டை வித்த போதும் கூட நின்று உதவி பண்ண பரம துரோகி பரம்பர துரோகி ஸ்டாலினோடையும் இந்த மக்கள் விரோத கூட்டத்துக்கு தலைமை தாங்குற ஸ்டாலினோடையும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் போடுற யுத்தம். புரட்சி தலைவரோட குணத்தோடும் கொள்கையோடும் புரட்சி தலைவியோட வீரத்தோடும் விவேகத்தோடும் 4 வருஷம் நல்லாட்சி தந்து இயக்கத்தை காப்பாத்தின அனுபவத்தோடும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் போடுற யுத்தம். இது ரொம்ப பெரிய யுத்தம். இந்த கில்லி விளையாடுற பசங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நின்று விளையாடுங்க. மக்களே, அடுத்த ஆட்சி யாருக்கு? இந்த அடிமை அரசாங்கத்திலிருந்து உங்களை காப்பாத்த போறது யார்? இந்த போதை தமிழ்நாட்டிலிருந்து உங்களை காப்பாத்தி தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் நல்ல பாதைக்கு கொண்டு வர போறது யார்? தமிழ்நாட்டு மக்கள் தன்மனத்தோட வாழ உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க போறது யார்? கொடுத்த வாக்குறுதிகால எல்லாத்தையும் நிறைவேற்ற போறது யார்? இப்படி யார் 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 என்ற கேள்விக்கு ஒரே பதில் தான், எடப்பாடியார். இந்த தேர்தல்ல நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு உங்க உரிமைகளுக்காக போடுற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு சமூக நீதிக்காக போடுற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக போடுற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு தமிழன் தன்மானத்துக்காக போடுற ஓட்டு. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு உங்களில் ஒருவர் விவசாயி மகன், பச்சை தமிழர், ஏழைகளின் பிரதிநிதி அண்ணன் எடப்பாடியார முதல்வராக்க போற ஓட்டு. புரட்சி தலைவரின் சின்னம் ரெட்டை இலை, புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ரெட்டை இலை, நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் சின்னம் ரெட்டை இலை. ரெட்டை இலையில ஓட்டு போடுங்க, தலை நிமிர்ந்து நடைய போடுங்க. முடியட்டும் திமுக, விடியட்டும் தமிழகம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.